காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு. எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvet stores and buy these sarees. Velvet stores, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த கரூர் விவகாரத்துல அது ஒரு விவகாரம், அதனால அந்த விவகாரத்துல நான் தலையிடவில்லை. இறந்தவர்கள் பிள்ளைகளை பறிகொடுத்தவர்களே அது கவலைப்படாத போது நீங்க கவலைப்பட்டு இருக்கிறது தேவையற்றதா நான் நினைக்கிறேன். விட்டுருங்கன்னு, அது முடிஞ்சிருச்சு. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இப்ப என்னுடைய வாக்குரிமை பறிபோகும் போது என்னுடைய எல்லாமே பறிபோகும். அதை பத்தி பேசுதான் திமுக கூட்டணிக்கு தான் போட்டியா இருக்கும் அப்படின்றத கருத்தை முன்வைக்கிறாங்க. இடையில பெரிய கட்சிகளா இருக்கு, நீங்களும் இருக்கீங்க. இந்த கட்சியெல்லாம் கருத்துல எடுத்துக்கிற மாட்டாங்க. கட்சி அப்படி கேட்ட கேள்வியிலிருந்து எல்லா என்னை மக்களுக்கும் என்ன சொல்றதுக்கு நான் சொல்லுவேன். ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கறத எப்படி ஏற்று ஒரு கட்சியின் கோட்பாடு, அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு, அதுதான் போட்டி மாற்ற. இப்ப நாங்க இவங்க எல்லாம் ஒரே அணியா இருக்காங்க. எல்லாரும் பெரியார் இல்லாத இங்க ஒண்ணும் இல்லைங்க. நாங்க மட்டும் பெரியாரால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. கோட்பாடு மாதிரிதான் பெரியார் தந்தைங்கிற என் மொழியை சனியன்னு சொன்னவர் எனக்கு தந்தையா இருக்கு. பெரியார் தான் எல்லாம்ங்கிறாங்க. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியார் கோட்பாடு மாதிரிதான் இது அடிப்படை. அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள். அவங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்திருக்கிறார்கள், நாங்க உண்மை நேர்மையின் பக்கம் நிற்கணும். அவங்க வாக்குக்கு காசுங்கிறாங்க, அது இல்ல, அது தன்மான இழப்பு, தமிழ் பேரினத்தின் அவமதிப்பு, விற்காத மதிப்பு மிக்க உரிமைன்னு நாங்க நிக்கிறோம். இந்த காலத்துல ரெண்டு நிற்கும். அப்ப இது மாறி மாறி நீங்க பார்க்கணும். இந்திய அரசியல் மும்மொழி கொள்கைங்க, திராவிட அரசியல் இருமொழி கொள்கைங்க. நாங்க ஒரே மொழி கொள்கை மொழி, விரும்பினால் எம்மொழியும் கற்போம்ங்கிறோம். ஒவ்வொன்றிலையும் மாறுபாடு, இந்த மாறுபாடு தான். இதைதான் நீங்க பார்க்கணும். நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம், நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். எனக்கு சாதி தான் முக்கியம், மதம் தான் முக்கியம் எங்கேயோ. ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது. இங்க வா. எனக்கு எல்லாத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலம் தான் முதன்மையானது. இங்க வா. அதுதான் மக்கள். பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா எங்கூட வா. பதவி என்பது பணத்தை சேர்க்க, அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா அங்க. இந்த கோட்பாட்டு அளவுல நீங்க என்னங்கிறத நீங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க திருப்பி இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும். எதை வச்சு ஒழிப்பீங்க? கத்தி வச்சா, அருவாலை வச்சா, கடப்பாறை வச்சா, கோடாரி வச்சா? ஆக சிறந்த அதை தாண்டிய கோட்பாடு கருத்தியலை வச்சுதான் இதை புரட்டி போடும். அப்ப மாற்று என்பது இந்தியம், திராவிடம். இந்த கோட்பாட்டுக்கு மாற்று என்பது தமிழியம் தான், தமிழ் தேசியமா தான் இருக்க முடியும். அதுதானே இருக்கணும். நீங்க அந்த கோட்பாடு தான் இருக்க முடியும். நான் சொல்றேன், தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, விரும்பினால் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி அப்படி ஒரு கோட்பாட்டை சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க அப்படி எப்படி பேசுவீங்க? நீங்க ஒரு கோட்பாடு இருக்குது. நீங்க தாராளமயம், தனியாரமயம், உலகமய பொருளாதார கொள்கையில என் நாடு இருக்கு. நான் அதை எதிர்க்கிறேங்கிறேன். இந்தியா சொல்லிச்சுன்னு சொன்னா நான் எதிர்க்கிறேங்கிற அந்த கோட்பாடை நான் ஏற்கல. நான் தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு வரையும் தான் காந்தி கண்டது, எங்க தாத்தா கேசி குமரப்பா கண்டது, இதுதான் எங்க தாத்தா காமராஜர் கண்ட கனவு, தற்சார்பு. அதுல கூடுதலா ஒண்ணு சொல்றேன், பசுமை பொருளாதாரம்ங்கிற வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டுகிற, வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற பசுமை தாய்மை பொருளாதாரம். எப்படி சாராய கடையை மூடுவேன், 50,000 கோடி இழப்பு, மாற்று வருவாய் பெருக்கம், பால் இருக்கு 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு இருக்கு தமிழ்நாட்டில். அப்ப இது முக்கியமா, அது முக்கியமா? இது கொல்லும், இது வாட வைக்கும், இது விஷம், இது சத்து உணவு. இப்ப எதை நம்பிக்க? நீ ஆவின் பால் விற்கிற அரசு, வழக்குதானா? இல்ல. அதை ஏன்னு கேட்கறது இல்ல. ஆவின் பால் விற்குது, கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் விற்குது. ஆவின் நிறுவனத்துல வேலை செய்யறவன் அரசு பணியாளர். எங்க பசு எங்க? உனக்கு பால் எங்க? ஆந்திராவில இருந்து. நீ ஏன் மாடு வளர்க்கல? பால் குடிக்கும் போது பக்கனையா பால் குடிக்கும் போது மாடு வளர்க்கறது அவ்வளவு கேவலமா?